Hi guys, and welcome back to Gamma Crypto. My channel subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்காக டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ பிட்காயின் வந்து பாத்தீங்க அப்படினா 94.5k ல வந்து பாத்தீங்கன்னா கரண்டா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ டெய்லி பாத்தீங்கன்னா நான் வந்து பிட்காயின் அண்ட் as well as கிரிப்டோ அப்டேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். சோ கிரிப்டோ வந்து நம்ம ரொம்ப கீயா வாட்ச் பண்ணனும் பேஸ்ட் ஆன் தி நியூஸ். சோ நான் லாஸ்ட் 2-3 டேஸா சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு அண்ட் ஃப்ரைடே as well as இந்த ரெண்டு நாளுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கீயான மூமெண்ட்ஸ் வந்து பிட்காயினுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி மற்ற மார்க்கெட்ஸ்லாம் டெவலப் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஒன் பாசிட்டிவ் நியூஸ் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, என்னதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த யூஎஸோட பிசி டேட்டா வந்து ரொம்ப ஸ்டாக்னண்டா தான் வந்திருக்கு. எந்த ஒரு அப்ஸுமே இல்லை, எந்த ஒரு டவுனுமே இல்லை. ஸோ ஸ்டாக்னண்டா இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, ஒரு சைனீஸ் ஃபர்ம், சைனீஸ்ல இருக்க ஒரு கம்பெனி SOS அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா $50 million மதிப்பிலான பிட்காயின் வந்து பாத்தீங்கன்னா வாங்க போறதா வந்து பாத்தீங்கன்னா அதிகபூர்வமான தகவல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அந்த சைனீஸ் ஃபர்மே வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. ப்ரோ சைனீஸ் ஃபர்ம்னு சொல்றீங்களா? ஆல்ரெடி இப்போ சைனால தான் பிட்காயின்லாம் பேன் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட். நான் வந்து 2-3 டேஸ் முன்னாடி வந்து போட்டிருந்தேன், சைனாக்குமே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் வரும் இந்த பேன் வந்து லிஃப்ட் பண்ண சொல்லி. கிரிப்டோ அண்ட் பிட்காயின் பேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ண சொல்லி ஒரு ப்ரெஷர் வரும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதுதாங்க இனிமேல் வரப்போகுது. ஸோ சைனீஸ் ஃபர்ம்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சைனீஸில் இல்லை, சைனீஸோட ஃபர்ம் அவ்வளோதான். சைனீஸ் வந்து ஷேர் ஹோல்டர் பண்ணிட்டு இருக்க ஒரு ஃபர்ம் அவங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைட் ஸ்ப்ரெட் லொகேஷன்ஸில் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ட்ரெஷரியில் வந்து ஒரு ஸ்டாக்னண்டான அசட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் 93k 93.2k இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1-2% வந்து பார்த்தீங்கன்னா அப் ஆயிருக்கு. பிகாஸ் ஒரு சைனீஸ் ஃபர்ம் வந்து முன்னாடி வருது. ஸோ ஆல்ரெடி வந்து மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் சேலர் வந்து பார்த்தீங்கன்னா 5500 பிட்காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வாங்கினாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா $50 million வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வாங்குறாங்க. ஸோ இன்ஸ்டியூஷனல் அடாப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிட்காயின்ஸ் நிறையா வருது. பட் கீ ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபர்ம் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா நியூஸே நீங்கள் வந்து காயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உங்களுக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி வரும் ரிகார்டிங் எப்படி வந்து இது இவால்வ் ஆகி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 2-3 டேஸ் முன்னாடி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சைனாலலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா பிட்காயின் பேன்லாம் லிஃப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ஃபர்ம் வராங்க. ஸோ இந்த நியூஸை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா மோர் ஆர் லெஸ் உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்துடும் கிரிப்டோ மார்க்கெட் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் டவுன் சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து 94.5k போயிருக்கு. பட் வேற ஏதாவது நியூஸால போயிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் இந்த நியூஸால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 94.5k வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து போயிருக்கு. ஸோ இதனால இன்னொரு ஒரு கொஸ்டின் வரலாம், ப்ரூ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைனால வந்து பேன் வந்து லிஃப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ரூமர் அண்ட் டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எழும். இந்த ரூமர் அண்ட் டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எழுதிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அப்கமிங் டேஸில் வந்து என்னன்றது தெரியும். ஸோ இந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காயின் கார்டோனா அடா காயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா $1 டைஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பிட்காயின் 2-3% இருக்கும்போது 8% வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடா காயின் தான் வந்து இருக்குது. ஸோ அந்த $1 டார்கெட். ஸோ நான் இனிஷியலாக சொல்லியிருந்தப்போ அந்த 3-4 காயின்ஸ் நான் சொல்லியிருந்தேன் அதோட டார்கெட் ப்ரைஸஸ்லாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேஸ் லெவலுங்க. பேஸ் லெவல்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காயின்ஸ்லாம் ரீச் ஆகி டார்கெட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ அடா வந்து 8% ஆயிடுச்சு. இப்போ அடுத்த லைட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா $100 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வரணும். ஸோ இந்த காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் கொஞ்சம் ஏறினாலே வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பூஸ்ட் வந்துட்டு அந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ட்ரிக். இதை நம்ம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் த நியூஸ் தட் வி வாண்ட் டு ஷேர் வித் யூ கைஸ் டுடே. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் நடந்திருக்கு, பர்டிகுலர்லி அந்த பிட்காயின் as well as அந்த ஆல்ட் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க டு நோ ஆல் தி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லையும் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.